ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். நார்மலா பேய்கள் பழங்காலத்து கட்டிடங்கள்ல உலவும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பேய்கள் ஏர்போர்ட்ல நடமாடும்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? இது உங்க ஸ்ரீ சைலேஷ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஹைதராபாத்தை பேஸ் பண்ண ஒரு பேய் கதையை தான். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது தெலுங்கானா ஸ்டேட்டோட கேபிட்டலான ஹைதராபாத்ல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஷம்ஷாபாத்ல இருக்கு. அதனால இந்த ஏர்போர்ட்டுக்கு ஷம்ஷாபாத் ஏர்போர்ட்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இங்க வேலை செய்யற சில நபர்கள் இந்த ஏர்போர்ட்ல பேய்களை பார்த்ததா சொல்றாங்க. அந்த ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு நபர் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் வைக்கிற ஒரு ரூம்குள்ள போய் பார்க்கும் போது லைட்டு கூட போடாம ஒரு நபர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் யாரதுன்னு கூப்பிட்டு கூட அவர் திரும்பியும் பார்க்கல, ரிப்ளையும் கொடுக்கல. அதனால இவர் அந்த நபர்கிட்ட போய் அவர் மேல கை வச்சு தட்டியிருக்காரு. தட்டின உடனே அந்த நபர் கீழே விழுந்துட்டாரு. அப்போ கீழே விழுந்த அந்த நபர் இவரை பார்த்து சிரிச்சிருக்காரு. அப்போ அவருடைய முகம் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கண்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. உடனே இந்த நபர் அலறி அடிச்சு வெளியில ஓடி வந்து மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அதே மாதிரி அங்க இருந்த கம்ப்யூட்டரும் ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த ஏர்போர்ட்ல ஒரு விமானத்தை தரையிறக்கும் போது விமானத்தோட பைலட் ஒரு பெண்ணை விமானத்தை தரையிறக்கிற இடத்துல பார்த்துருக்காரு. உடனே விமானத்தை தரையிறக்காம ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏடிசி ஊழியர்களும் செக்யூரிட்டியும் அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அதனால் பைலட்ஸ்க்கு ஏடிசி அந்த இடத்துலையே விமானத்தை தரையிறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. விமானமும் தரையிறங்குது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு தேடி பார்க்கும்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விமான நிலையத்தை கட்டும்போது அந்த நிலத்துக்காக சில சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. அதில் சிலர் கொல்லவும் பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டவங்களை அந்த நிலத்திலேயே போட்டு புதைச்சி அதுக்கு மேலேயே அந்த விமான நிலையத்தை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் தான் அந்த ஏர்போர்ட்டில் உலவுறதா நம்புகிறாங்க. இந்த பேய்க்கதை சில பேரால் பேசப்படுற ஒரு விஷயம், அவ்வளோதான். இந்த பேய்க்கதை உண்மையா பொய்யா, உண்மையா இருந்தால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணும்போது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு ஸ்ரீ சைலேஷ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.